வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 41. எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? RAM Limited issued to the public 5,000 shares of rupees 100 each at a discount of 5% payable as follows. On application rupees 25 per share, on allotment rupees 34 per share, on first and final call rupees 36 per share. Applications were received for 4,800 shares and all of these were accepted. All the money due was received except the first and final call on 300 shares which were forfeited. 200 of these shares were reissued at rupees 90 as fully paid. Show necessary journal entries. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதுல forfeiture reissue இருக்கு. அண்ட் அந்த ரீஇஷ்யூமே பாத்தீங்கன்னா பார்ஷியல் ரீஇஷ்யூ. அதாவது forfeit பண்ணது 300 ஷேர், ஆனா ரீஇஷ்யூ பண்ணது பாருங்க 200 ஷேர்ஸ் தான். இப்ப இது பேர் தான் பார்ஷியல் ரீஇஷ்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா 4,800. ஆனா ராம் லிமிடெட் இஷ்யூ பண்ணது 5,000. இது பாத்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது என்னன்னா ஷேர்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தி இஷ்யூ பண்றாங்க, ஆனா பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணது கம்மியா பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4,800 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம ஃபுல் ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணணும். எஸ், இதுல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு 5% சொல்லிட்டாங்க. இப்ப 100ல 5% கண்டுபிடிச்சோம்னா 5 rupees. ஓகேவா? 5 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட். எஸ், இப்ப போடலாமா? அப்ளிகேஷன் 25, allotment 34, 36 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றதுக்கு. அப்ப 25 into 4,500. பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் 1,20,000. ஓகேவா? அடுத்து இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் ஷேர் கேபிட்டலுக்கு. ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். பாருங்க, அதே 1,20,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் என்ட்ரி. இல்ல டிஸ்கவுண்டோட நம்ம போடணும். இப்ப நமக்கு என்ட்ரி என்ன? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? இப்ப டிஸ்கவுண்ட் வந்து 5 rupees, அலாட்மெண்ட் வந்து 34 rupees. இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஷேர் கேபிட்டல்ல போடுவோம் 39 rupees. புரியுதா? அலாட்மெண்ட்ல 34, டிஸ்கவுண்ட் போக தான் போட்டிருக்கோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் 5 ரூபாய். அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து 39 rupees ஷேர் கேபிட்டல்ல. இப்ப பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட், அதுக்கு என்ன அமௌண்ட் போடுவோம்னு இந்த அலாட்மெண்ட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் போடணும். 1,63,200. எஸ், போட்டாச்சு. அதாவது 4,800 into 34. அதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எஸ், இப்ப வந்து ஷேர் கால். ஷேர் கால் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 36 இல்லையா? இப்போ 4,800 into 36. ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். இது டியூ என்ட்ரி. ரிசீவபிள் என்ட்ரி. ரிசீவ் பண்ணும்போது 300 ஷேர்ஸ் வந்து பே பண்ணல இல்லையா? ஆல் த மணி due was received except the first and final call on 300 shares. அப்ப 4,800ல 300 பே பண்ணல. அப்ப 4,500 தான் பே பண்ணிருக்காங்க. அப்ப 4,500 into 36. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். புரிஞ்சுதா? இங்க வந்து 300 ஷேர்ஸ் வச்சிருந்தவங்க பே பண்ணல. மொத்தம் 4,800. அதுல 300 போயிடுச்சுன்னா 4,500. ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து forfeitureக்கான என்ட்ரி போடணும். ஷேர் forfeitureக்கு 300 ஷேர்ஸ் தான் forfeit பண்றாங்க. டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் forfeitureல வரும். ஓகே, இஷ்யூ பண்ணும்போது டெபிட்ல இருக்கு இல்லையா? அப்ப forfeit பண்ணும்போது கிரெடிட்ல டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, இப்ப forfeitureக்கான என்ட்ரி பார்க்கலாமா? ஷேர் கேபிட்டல் டு ஷேர் கால் டு ஷேர் forfeiture டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ 300 ஷேர்ஸ்க்கு. கேபிட்டல்ல 100, கால்ல வந்து 36 rupees தான் கால் இல்லையா? 36, அப்புறம் டிஸ்கவுண்ட் 5. இந்த forfeiture நம்ம பேலன்சிங் ஃபிகரா போட்டுக்கலாம். டெபிட்ல 100 இருக்கு, கிரெடிட்ல 36, அண்ட் இங்க 5, 41. 41 100ல போயிடுச்சுன்னா 59. அதுதான் இங்க ஷேர் forfeitureல போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? 300 ஷேர்ஸ் forfeit பண்ணிருக்காங்க. சோ நம்ம அந்த 300க்கு போட்டிருக்கோம். இப்ப ரீஇஷ்யூ. ரீஇஷ்யூ எவ்வளவு பண்றாங்க? 200. எவ்வளவு ருபீஸ்க்கு? 90 rupees. டிஸ்கவுண்ட் வந்து ரீஇஷ்யூ என்ட்ரிலயும் வரும். இஷ்யூ தான் இல்லையா? சோ டெபிட்ல தான் வரும் நமக்கு. இப்ப என்ட்ரி பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஷேர் forfeiture அக்கௌண்ட் டேட்டா
discount on issue of shares account debtor to share capital. Okay, bankல பாத்தீங்கன்னா 90 rupees, discount 5 rupees, capitalல 100. இதே balancing figure தான் 5 rupeesன்றது. 90, இங்க வந்து discount ஒரு 5 போக நமக்கு எவ்வளவு இருக்கு 100ல 5 rupees இல்லையா, அது வந்து ஷேர் forfeitureல போட்டணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம forfeit பண்ணியாச்சு, ரீஇஷ்யூ பண்ணியாச்சு. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் இருக்கும். கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த ஷேர் forfeiture. அது எவ்வளவுக்கு பண்ணணும் அப்படின்னா ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 200. அப்ப அந்த 200 into இந்த forfeiture எவ்வளவு இருக்கு 59, இந்த forfeiture எவ்வளவு இருக்கு 5. அப்ப 59 minus 5 எவ்வளவு 54 இல்லையா? அப்ப 200 into 54 தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்க, ஷேர் forfeiture account debtor to capital reserve 200 into 54 பாத்தீங்கன்னா 10,800. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? 10 மார்க்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. 5 மார்க் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துட்டோம். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.